எப்போ நீங்க பிரியணும்னு முடிவெடுத்தீங்க? இது வந்து இந்த போராட்டம் 5 வருஷம் தொடர்ந்து நடந்துச்சுமா. 5 வருஷம் இவங்க தொடர்புல இருந்தாங்க. இல்ல பிஃபோர் மேரேஜ்ல இருக்கு. பிஃபோர் மேரேஜ் இருக்கு. அது வந்து அவங்க கூட எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்தது, ஒத்துக்கல. 2012லமா இந்த இன்சிடென்ட் நடந்ததுமா, 2012ல. அப்போ இதே ஒரு போராட்டம் நடந்து, நான் யாருக்கும் சொல்லலை, குடும்ப விஷயம் 4 செவத்துக்குள்ள முடியணும், வெளியே தெரியக்கூடாது சொல்லிட்டு. ஏமா அந்த பையனே கல்யாணம் பண்ணிக்கல? இல்லை மேம், எனக்கு நான் தெரியாத செஞ்ச தப்புக்காக இதுக்கப்புறம் நான் யார் லைஃப்லயும் இன்வால்வ் ஆக மாட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி அவரை கல்யாணம் பண்ணிருக்கலாமே, இவரை கல்யாணம் பண்ணறதுக்கு முன்னாடி. அதான் மேம், வீட்டில் அம்மா வந்து சூசைட் பண்ணிக்க போயிட்டாங்க. ஒரு பக்கம் தம்பி தங்கச்சி காலில் விழுந்து அழுது. எனக்கு படிக்கணும்ன்றது தான் மைண்ட்ல இருந்து. சரி, எதனால அவரை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னாங்க? இல்ல வீட்டுல பிரச்சனையா? குடும்ப பிரச்சனைலாம் இல்ல. அவங்களும் என்னோட 2 வயசு தான் சின்ன பையன். +2 படிச்சுட்டு இருந்தாங்க, நான் 10th படிச்சுட்டு இருந்தேன். எங்க 2 பேருக்கும் அவங்க சைட்ல அவங்க அப்பா உடம்பு சரியில்லை, என் சைட்ல என் அம்மா வந்து நீ நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு கட்டி வச்சாங்க. எனக்கு வந்து மைண்ட்ல அந்த ஏத்துக்கிற பக்கம் சுத்தமா வரல. இதுதான் சொல்லுங்க. அட்வைஸ் பண்ணி பார்த்தாங்க, யாரையும் கேட்டுக்கல. இந்த ஒரு டைம் இந்த ரெக்கார்டிங் வந்து அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி, அதெல்லாம் அவளே ஒத்துக்கிட்டா. நீங்க பிரியறதுக்கு டிசைட் பண்ணீங்க? அதாவது இத்தனை வருஷம் நான் சொல்லி கேட்காதுங்க. அதாவது இப்போ நான் அப்படின்னு சொல்லமா, நீங்களும் வந்து ஒன்று சேர்ந்து வாழு, இல்லைனாக்கா டைவர்ஸ் போ சொல்லியிருக்காங்க. இல்ல மேம், இந்த வார்த்தை நான் சொல்லல மேம். இந்த வார்த்தை நான் சொன்னதும் கிடையாது. இன்னமும் நான் எங்க வீட்ல இருந்து சொல்லல. நீங்க எப்படி இந்த போன் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணீங்க? வேற அது வந்து காட் கிஃப்ட் மாதிரி அதுவே இதாச்சு. இந்த ஆட்டோ ரெக்கார்டிங் செல்ஃபோன் எல்லாம் இருக்கு, நிறைய டெக்னாலஜி இல்லைமா. ஆட்டோ ரெக்கார்டிங் செல்ஃபோன்லேயே அந்த சாஃப்ட்வேர் இருக்கு, பண்ணிக்கோ. ஒரு டைம் போகும்போது அவன் சொல்கிறான், நீ ஃபோன் பேசுகிற உடனே எப்படி டெலீட் பண்ணணும், உங்களுக்கு அந்த கேட்டு பார்த்து தெரிஞ்சிருக்கும், நான் சொல்ல வேண்டியது இல்லம்மா. அது கேட்க வேண்டாம், அவளே ஒத்துக்கிட்டால, அதை எதுக்கு கேட்கணும்? நான் சொல்றேன், நம்ம எப்போ தெரியுமா கேட்போம், அவ ஒத்துக்கமா இல்ல நான் தப்பு பண்ணலன்னு ஒத்துக்கலைன்னா அப்ப நம்ம கேட்டுதான் ஆகணும், யாரும் உண்மை சொல்றாங்க தெரியறதுக்காக. ஒருவேளை ஹஸ்பண்ட் வந்து போய் கூட சொல்லலாம், இல்ல இந்த ரெக்கார்டிங் வந்து வேணுன்ட்டே போட்டு வாங்குறதுக்காக, இல்லைன்னா பொண்டாட்டி வேவு பாக்குறதுக்காக பண்ணுவாங்க, அது மாதிரி கூட இருக்கலாம். அப்பதான் நம்ம கேட்போம். தவறு சொல்றாங்க, இன்னமே தவறு பண்ணிருக்காங்க, அதான் முக்கியமா. இப்படிலாம் தவறு பண்ணிருக்காங்க, அசிங்கமான வார்த்தை சொல்லல. அப்படின்னா குழந்தைய யார்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டோமா? சொல்ல குழந்தை யார்கிட்ட கொடுத்துடலாம், சரி நீ அம்மா கிட்ட கொடுத்துரு, அப்புறம் அப்படின்னா ஏதோ நடந்துருக்குமா சொல்ல உங்ககிட்ட. அந்த ரெக்கார்டிங்லாம் சொல்லலை, அது அவங்களுக்கு தெரியும், நான் தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ அட்டெம்ப்ட் டு மர்டர் டு ஃபைனல் ஸ்டேஜ். இப்போ 25 பண்ணியிருக்கேன் மேம், ஒத்துக்கிறேன் மேம், எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். 25 என்னது மனசளவுல அந்த வார்த்தை வந்து நான் சொல்லலாமா? என்ன சொன்னா நான் வந்து சேவ் மை சைல்ட் இருங்க, என்ன அட்டெம்ப்ட் டு மர்டர் என்னது? நான் வந்து கொலை பண்ண ட்ரை பண்ண, 2 பேரும் வந்து பிளான் பண்ணிட்டு பேசிக்கிட்டோம் அப்படின்னு இவர் சொல்றாரு. பேசுனது நிஜம்தான். அதாவது பேசுனீங்க நாங்க ஆக்சிடென்ட் நார்மலா எப்படி சும்மா படத்துல இந்த மாதிரி நடக்கும் அந்த மாதிரி தான் மேம். விவரமா சொல்ல, அது விவரமா சொல்லி இல்ல மேம். இத பாரு, நான் உனக்காக பேசணுமானா கண்டிப்பா பேசணும் மேம். அதுக்காக தான் சொல்லி என்ன பேசுனீங்க? நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் தான், இவர் வந்து ரொம்ப பண்ற வச்சு நானும் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நான் பேசியிருக்கேன். ஆனா இவர் வந்து படத்துல வரா மாதிரின்னு ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஆனா மனசளவுல சத்தியமா என்ன பேசுனீங்க நீங்க? அததான் மேம் சொல்றேன். சரி ஆக்சிடென்ட் பண்ணிடலாமா தூக்கிடலாம் அந்த மாதிரி தான் பேசுவோம். நார்மலா வந்து தூக்கிடலாமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம். இவரு வந்து நான் பேசிட்டு இருந்தேன் மேம். நீ சொன்னியா அந்த பையன் சொன்னானா? பாருமா, இங்க உங்க 3 பேருக்குள்ளேயுமே பல தப்பு நடந்திருக்கு. அந்த அம்மா வந்து ஆர்வ கோளாறு, பையனுக்கு நல்ல பொண்ணு கிடைச்சிட்டா சொல்லி அவசரப்பட்டு அதெல்லாம நீ சொத்தோ புத்தோ டவுரியோ ஏதோ எதுவுமே எடுத்து வரல. அவங்க ஆசைப்பட்டது உன் மேலதான். நல்ல ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கா என் பிள்ளைக்குன்னு தான் அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க, தவிர நீ வேற எதுவும் கொண்டு வரன்னெல்லாம் அவங்க ஆசைப்படல. அவங்க பண்ண ஒரே தப்பு அதுதான். யாரையும் கேட்காம கல்யாணம் பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க. அந்த பையன் வந்து சரி இவ்வளவு நடந்து போச்சு, உன் மேல ஆசைப்பட்டுட்டான், மறுபடியும் அந்த தப்பு பண்ணிருக்கான். நீ வந்து பெரிய தப்பு பண்ணிருக்க. இப்போ ஒருத்தர் குறை சொல்லிக்காம, அந்த அம்மாவை குறை சொல்லாம நீ வந்து அவரோட வாழ விருப்பப்படுறியா? அப்படிதானே? என்னம்மா சொல்றீங்க? அம்மா எனக்கு வேணாங்கம்மா, நான் முழுக்க நம்பணும்மா. கடைசி வரைக்கும் என் பையனோட எடுத்து நான் வித்துக்கு சீக்கிரம் கடன் கட்டிடலாம்னு சொல்லிடுமா. இந்த பையனை இந்த பிள்ளையை நம்பி நான் எப்படிமா நீங்க சொல்லுங்கம்மா. சரி ஒரு நிமிஷம், நீ என்ன பண்ண நினைக்கிறேன்? அப்புறம் அந்த பொண்ணு கூட தப்பு பண்றீங்க? அந்த பொண்ணு என்ன உங்களுக்கு யூஸ் பண்ணி த்ரோ பண்ணறதுக்குள்ள விஷயமா? ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா. சித்ராவோட அம்மாவா நீங்க?
ஆமாங்கம்மா, நான் சித்ரா அவங்க அம்மா தான்மா. வணக்கம்மா. வணக்கங்கம்மா. அம்மா வணக்கங்கம்மா. நீங்க என்னம்மா சொல்றீங்க? இந்த பொண்ணு முதல் புருஷனோட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டா. ஆனா பாலாஜி இந்த பொண்ணோட வாழ மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா இந்த பொண்ணோட நிறைய வாட்டி தப்பு பண்ணியிருக்காரு. ஆமா. இப்ப எப்படியாவது ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த பொண்ணை வந்து பாலாஜியோட வாழ வைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்றோம். ட்ரை தான் பண்றோமா? நீங்க என்னம்மா சொல்றீங்க? உங்க பொண்ணு சித்ரா எந்த மாதிரி பொண்ணு? நீங்க என்ன விருப்பப்படுறீங்க? நானும் அவ கல்யாணம் முடிச்சு கொடுத்த இடத்துல ஒரு பிள்ளைய பெற்று அந்த பிள்ளைய கொண்டு வந்து என்கிட்ட கொண்டு வந்து விட்டு போட்டு இவ போய் இன்னொரு கல்யாணம் முடிக்கலாமாங்கம்மா? வயசு 30 வயசு ஆகுது. ரொம்ப தப்புதாம்மா. ரொம்ப ரொம்ப தப்புதான். பிள்ளைய நான் வயசான காலத்துல ஒரு 3 புளி தட்டி அந்த காசை வச்சு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். பிள்ளைய கொண்டு வந்து என்கிட்ட விட்டு போட்டு இவ இப்படி எல்லாம் பண்றது நியாயமா? நீங்களா சொல்லுங்க. ரொம்ப அநியாயம்தாம்மா. ரொம்ப ரொம்ப அநியாயம்தான். என் மருமைய வந்து எனக்கு மகை மாதிரிங்கம்மா. நல்ல மருமைய. எனக்கு ஏழை குடும்பத்துக்கு கிடைச்ச மருமகளே கிடையாது. அழகு பத்த மருமைய, அப்படி குணமான மருமைய. அவங்கிட்டே இருந்து இவ பொழைக்கலைன்னா யார்கிட்டயுமே இருந்து இவ பொழைக்கவே மாட்டாங்கம்மா. நானு 1 வயசுலங்கம்மா, அந்த பிள்ளை பிறந்து 1 வயசு அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து செஞ்சு அந்த பிள்ளைய எவ்வளவோ நான் கொண்டு வந்தேன். இப்ப என்னையும் பார்க்கல, அவ பெத்த பிள்ளையும் பார்க்காம இப்படி ஒரு காரியம் பண்றது நல்லதா? நீங்களா சொல்லுங்கம்மா. ஆமா, இவங்க சொல்றது எவ்வளவு உண்மையான விஷயம். வயசு காலத்துல உன் பொண்ணுக்கு என்ன வயசு? 6 வயசு பொம்பளை பிள்ளைய அந்த அம்மாவால வளர்க்க முடியுமா? இவ கல்யாணம் பண்ணி இவரோட போறேன்னு சொல்றாளே, அம்மாவோட காலத்துக்கு அப்புறம் அந்த பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த பொண்ணு அவங்க அம்மாவே ஏமாத்தி அந்த பெத்த புள்ளைய பார்க்காம புருஷனை ஏமாத்தி இன்னொரு புள்ளைய ஏமாத்தி இப்படி வந்து உட்கார்ந்துருக்கேன் நான் வாழ வைங்கன்னு. அந்த பொண்ணோட கதி யாரு பாத்துப்பா? அவர் நான் மேரேஜ் பண்ணி நான் பாத்துக்கிறேன் அப்படி. யாரு இவர் ஒன்னையே பாத்துக்கிறதுக்கு ரெடியா இல்ல மேடம். ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாரு? நான் குழந்தைய தர முடியாது, எனக்கு வேணும் அப்படின்னு தான் மேடம் சொல்லிட்டு இருக்காரு. அதனால நீ விட்டுட்டு போயிடுவ? அதனால நான் சரி, ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் வந்து ஒரு நிமிஷம், ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அந்த பொண்ணு உன் பொண்ணை பாத்துக்குமா? நீ பெத்த தாயை விட்டுட்டு போயிட்டு இருக்க, இன்னொரு பொண்ணு வந்து உன் பொண்ணை பாத்துக்கலாம். அந்த குழந்தையோட கதி இவர் பாத்துப்பாரா? பதில் சொல்லு. உன்னை பத்தி மட்டும் நினைக்கிறியே, இவ்வளவு வாதாடுறிய, போய் பித்தலாட்டம் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு யாரு பதில் சொல்லுவா? அவதான் 1000 அம்மாவே இறந்து போச்சு, எனக்கு தெரியுமாதே என்னை எடுத்து வளர்த்தாங்க. நான் 1000 பொய்ய சொல்லி அவங்க எல்லா பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சரி, அப்படி வந்து அப்படி பெற்ற பிள்ளை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா வந்தாலும் நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் போன் பேசுறா. பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நினைக்க மாட்டாங்க? சொல்லுமா. ஆமா, நான் பேசி அனுப்புறேம்மா. வணக்கம்மா, தேங்க்யூ. வணக்கம்மா. சரி, இப்போ நம்ம என்ன சொல்லியும் பிரயோஜனம் இல்ல. அவன் மனசுல படணும், நம்ம செஞ்சது தப்பு, நம்ம திருந்தணும், நம்ம குழந்தைக்காக வாழணும்னு அவன் மனசுல படணும். சரி அம்மா, அந்த பொண்ணை ஏத்துக்குங்கம்மா. அம்மா எல்லாத்தையும் மீறி பண்ணுமா என் மகன்? சரி அம்மா, நீங்க கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்கம்மா. சொல்லுங்க. அப்புறம் எதுக்கு நீங்க அப்ப என்ன ஆசை கட்டி ஏமாத்தலாம் முடிவு பண்ணீங்க? 5 பேர் பொம்பளைங்க ஒரு இல்ல, இதுக்கு பதில் குழுல சொல்லுங்க. போய் பேசுறோம். யாருமே இல்ல என் சைடுல. 10-15 பொம்பளைங்க சுத்தி எல்லாருமே நின்னு இது இருந்தாங்க மாதிரி மேடம். 5 லட்சம் ரூபாய் காசு கொடு, மாசம் 1000 ரூபாய் காசு கொடு, அது இதுங்கறாங்க. என்ன பண்ண சொல்றீங்க? என்ன அந்த பிள்ளை வந்து இப்ப தனியா வந்துருச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு. அதனால வந்துட்டு நீ கல்யாணம் பண்ணிட்ட, அது ஒரு பக்கம் இருந்தா கூட இப்ப இடையில 2 டைம் நீ 3 டைம் கூப்பிட்டு வச்சு அந்த பிள்ளை கூட இருந்திருக்கிற. அது ஒரே ஒரு டைம் தான் பொண்ணுதான். எனக்கு தெரிஞ்சு. ஒரு டைம் இருந்திருக்கீங்க. ஆமா. ஒரு டைம் அப்போ இந்த பொண்ணு உங்க மேல வழக்கு போடலாம். நீங்க அவளை ஒரு டைம் பயன்படுத்திக்கிட்டீங்க. இல்ல மேடம். ஜாதகம் பாக்குறப்ப சொல்லிட்டு ஒரு டைம் நீங்க வீட்டுக்கு வந்தீங்களா? அது ஏமாமா அதுல போய் சொல்றேன். அதான் ஒரே முடிவா எனக்கு வேணாம். கல்யாணத்துக்கு முன்னாடி போய் கன்சீவாலாம் சொல்லி இருந்தேன். கண்டிப்பா தனியா போனேன். கண்டிப்பா எனக்கு கொல்ல கூட தனியா. சத்தியமா எனக்கு தெரியுது.